والله 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 والله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைய தினம் ஒழுவினுடைய துஆக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பை கழுகும் போதும் ஒரு துஆ நமக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. எனவே நாம் அந்த துஆக்களை ஓதி ஒழு செய்கிற போது ஏராளமான நன்மை கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த துஆக்களை நாம் மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒழு செய்கிற போது இந்த துஆக்களை ஓதி ஒழு செய்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக ஒழு செய்ய ஆரம்பிக்கும் போது நவைத்து அன் அத்தவல்லஅ லிரஃஇல் ஹதஸி இம்திசாலன் லி அம்ரில்லாஹி தஆலா, நான் ஹதஸை நீக்குவதற்காக வேண்டி நான் ஒழு செய்கிறேன் என்று நியத் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதற்காக வேண்டி ஹதஸை நீக்குவதற்காக நான் ஒழு செய்கிறேன் என்று நியத் செய்து கொண்டு ஆரம்பமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹில் அலீம், வல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம் என்று ஆரம்பிக்கும் போது, ஒழுவை ஆரம்பிக்கும் போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹினுடைய திருப்பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன், மகத்துவம் மிக்க இன்னும் அல்லாஹினுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்பதாக இந்த துஆவை ஓதி ஆரம்பித்து கொள்ள வேண்டும். மிஸ்வாக் செய்கிற போது அல்லாஹும்ம ஜஅல் தஸ்வீகி ஹாதா தம்ஹீசன் லிதுனூபி வ மர்லாத்தன் லக சய்யிதி வபியல் பிஹி வஜ்ஹி கமா பையல் தஸ்னானி. அல்லாஹும்ம யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல் தஸ்வீகி ஹாதா தம்ஹீசன் லிதுனூபி, யா அல்லாஹ் இந்த என் பல் துலக்குவதை என்னுடைய பாவத்தை போக்குவதற்கு காரணமாக ஆக்குவாயாக. வ மர்லாத்தன் லக சய்யிதி, என்னுடைய தலைவரான எஜமானான அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு காரணமாக இந்த மிஸ்வாக்கை ஆக்குவாயாக. வபியல் பிஹி வஜ்ஹி, என் முகத்தை வெண்மையாக ஆக்கு. கமா பையல் தஸ்னானி, என் பருக்களை வெண்மையாக ஆக்கியதை போல என் முகத்தை வெண்மையாக ஆக்கு என்று மிஸ்வாக் செய்கிற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வாய் கொப்பளிக்கும் போது அல்லாஹும்ம அஇன்னி அலா திலாவத்தில் குர்ஆன், யா அல்லாஹ் குர்ஆன் ஓதுவதற்கு எனக்கு உதவி செய். வதிக்ரிக்க, உன்னை நினைவு கூறுவதற்கு, உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு உதவி செய். ஒ ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். ஒ ஹுஸ்னி இபாதத்திக்க, உனக்கு நல் அமல் செய்வதற்கு எனக்கு உதவி செய் என்று வாய் கொப்பளிக்கும் போது இது துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திலாவத்தில் குர்ஆனி வதிக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிற போது அல்லாஹும்ம அரிஹினி ராஇஹத்தல் ஜன்னா வலா துர்ஹினி ராஇஹத்தன் நார், யா அல்லாஹ் சுவனத்தினுடைய காற்றை எனக்கு சுவைக்கச் செய்வாயாக, நுகரச் செய்வாயாக. சுவனத்தினுடைய காற்றை எனக்கு நுகருவதற்கு வாய்ப்பை தருவாயாக. நரகத்தினுடைய காற்றை நான் நுகராமல் இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது என்று நாம் நாசிக்கு தண்ணி செலுத்துகிற போது இது துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அரிஹினி ராஇஹத்தல் ஜன்னதி வலா துர்ஹினி ராஇஹத்தன் நார். முகம் கழுகிற போது அல்லாஹும்ம பையில் வஜ்ஹி, யா அல்லாஹ் என் முகத்தை வெண்மையாக ஆக்கு. யௌம தபியல்லு உஜூஹுன், சிலருடைய முகங்கள் நாளை கியாமத்து நாளில் வெண்மையாக ஆகுமே, அந்த நாளில் என் முகத்தை வெண்மையாக ஆக்கு. வ தஸ்வத்து உஜூஹுன், சிலருடைய முகங்கள் நாளை கியாமத்து நாளில் கருப்பு நிறமாக ஆகுமே, அந்த நாளில் என் முகத்தை வெண்மையாக ஆக்கு என்பதாக முகம் கழுகிற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம பையில் வஜ்ஹி யௌம தபியல்லு உஜூஹுன் வ தஸ்வத்து உஜூஹுன். வலது கையை கழுகிற போது அல்லாஹும்ம அஅதினி கிதாபி பியமீனி, யா அல்லாஹ் நன்மை தீமை பட்டோலையை வலது கையில் கொடுப்பாயாக, வலது கையில் வாங்குவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வஹாசிபினி ஹிசாபன் யசீரா, என்னுடைய கேள்வி கணக்குகளை லேசாக ஆக்குவாயாக. அல்லாஹும்ம அஅதினி கிதாபி பியமீனி வஹாசிபினி ஹிசாபன் யசீரா, யா அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய நன்மை தீமை பட்டோலை
வலது கையில் வாங்கக்கூடிய நசீபை தருவாயாக, இன்னும் என்னுடைய கேள்வி கணக்கை லேசாக ஆக்குவாயாக என்பதாக இதற்கு அர்த்தம். இடது கையை கழுகிற போது அல்லாஹும்ம லா துஅதினி கிதாபி பிஷிமாலி, யா அல்லாஹ் எனக்கு நன்மை தீமை பட்டோலையை இடது கையில் கொடுத்து விடாதே, இடது கையில் நான் வாங்கக்கூடிய நிலை என்னை ஏற்படுத்தி விடாதே. வலாமின் வரா அலஹிரி, இன்னும் முதுகுக்கு பின்பாக எனக்கு அந்த நன்மை தீமை பட்டோலையை கொடுத்து விடாதே. ஏனென்று சொன்னால் வலது கையில் கொடுக்கப்பட்டவர்கள் சொர்க்கவாதிகள், இடது கையில் பெறக்கூடியவர்கள், இடது கையில் வாங்குபவர்கள், இடது கையில் கொடுக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் நரகவாதிகள் என்பதாக நமக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நன்மை தீமை பட்டோலை வலது கையில் வாங்க வேண்டும், பெற வேண்டும் என்கிற ஆசையோடு வலது கை கழுவ வேண்டும். இடது கை கழுகிற போது யா அல்லாஹ் இடது கையில் நன்மை தீமை பட்டோலை வாங்கிவிடக்கூடாது, அதை கொடுத்து விடாதே என்ற துஆவோடு நாம் உலு செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக தலைக்கு வசூல் செய்கிற போது அல்லாஹும்ம அலில்லனி தஹ்த லில்லி அர்ஷிக, யா அல்லாஹ் எனக்கு நிழலை தருவாயாக. யௌம லா லில்ல இல்லா லில்லு அர்ஷிக, நாளை கியாமத்து நாளில் அர்ஷுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காதே, அப்படிப்பட்ட அந்த நாளில் எனக்கு உன்னுடைய அர்ஷுடைய நிழலை எனக்கு தருவாயாக என்று தலைக்கு மசூல் செய்கிற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அலில்லனி தஹ்த லில்லி அர்ஷிக, யா அல்லாஹ் உன்னுடைய அர்ஷுடைய நிழலை எனக்கு தருவாயாக. யௌம லா லில்ல இல்லா லில்லு அர்ஷிக, நாளை கியாமத்து நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த கியாமத்து நாளில் அர்ஷுடைய நிழல் மட்டும் இருக்கும். அதிலே சில நபர்களுக்கு 7 பிரிவினர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த நிழலில் இடத்தை தருவான். அப்படிப்பட்ட அந்த நாளில் எங்களுக்கும் நீ நிழலில் தருவாயாக என்று நாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டு தலைக்கு மசூ செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக காதுக்கு மசஹ் செய்கிற போது அல்லாஹும்ம ஜஅல்னி மினல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, யா அல்லாஹ் என்னுடைய காதை நீ ஆக்குவாயாக, அதாவது நல்ல விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய காதாக, நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அதை ஞாபகத்தில் வைத்து அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக என்று நாம் காதை மசூ செய்கிற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். என எவ்வளவோ விஷயங்களை நாம் கேட்கிறோம், ஆனால் அவைகள் மனதில் ஞாபகத்தில் இருப்பதில்லை, நாம் மறந்து விடுகிறோம். ஒரு காது வழியா கேட்டு இன்னொரு காது வழியா மறந்து விடாமல் நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அவைகளின் பிரகாரம் அமல் செய்வதற்கு யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக என்று காதுக்கு மசூ செய்கிற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு. பிடரிக்கு மசூ செய்கிற போது அல்லாஹும்ம அஅதிக் ரகபத்தி மினன் நார், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து விடுதலை செய், என் பிடரியை நரகத்திலிருந்து விடுதலை அளித்து விடு என்பதாக இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிடரிக்கு மசூ செய்கிற போது அல்லாஹும்ம அஅதிக் ரகபத்தி மினன் நார், யா அல்லாஹ் என் பிடரியை என்னை நரகத்திலிருந்து விடுதலையாக்கிவிடு என்பதாக இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். வலது காலை கழுகிற போது அல்லாஹும்ம சப்பித் கதமைய அலா சிராத்தின் முஸ்தகீம், யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிற போது என்னுடைய பாதத்தை ஸ்திரமாக ஆக்கிவிடு, தடுமாறி விடாமல் அந்த பள்ளத்தை நல்ல முறையில் அந்த பாலத்தை சிராத்துல் முஸ்தகீம் என்கிற பாலத்தை கடக்கிற போது என்னுடைய கால்கள் எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் நல்ல முறையில் கடக்க வேண்டும், அதற்கு நீ அந்த உறுதியை கொடுப்பாயாக என்று காலை கழுகிற போது இது துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம சப்பித் கதமைய அல சிராத்தி யௌம தஸில்லுல் அக்தாம், சிலருடைய கால்கள் அங்கே அந்த பாலத்தை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிற போது அங்கே திடுக்கம் ஏற்பட்டு நடுக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விடுவார்கள், கீழே நரகம் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக என்று நாம் இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம சப்பித் கதமைய அல சிராத்தி யௌம தஸில்லுல் அக்தாம் என்று வலது காலை கழுகும் போது ஓதிக்கொள்ள வேண்டும். இடது காலை கழுகும் போது அல்லாஹும்ம ஜஅல் தன்பி மக்ஃபூரா, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டதாக ஆக வேண்டும். வஸஇ மஷ்கூரா, இன்னும் நான் உனக்கு சுக்குர் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக. வ திஜாரத்தி லன் தபூர், இன்னும் என்னுடைய வியாபாரத்தை நஷ்டமில்லாதமல் ஆக்குவாயாக என்பதாக இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இடது காலை கழுவுகிற போது அல்லாஹும்ம ஜஅல் தன்பி மக்ஃபூரா வஸஇ மஷ்கூரா,
வ திஜாரத்தி லன் தபூர் என்ற இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒலு செய்து முடித்ததற்கு பிறகு எந்த துஆவும் மனப்பாடம் செய்யவில்லை என்று சொன்னால் பொதுவாக அல்லாஹும்ம ஃபிர்லி தன்பி வவஸ்ஸிலி ஃபீ தாரி வபாரிக்லி ஃபீ ரிஸ்கி என்கிற இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஆனால் மிக விரைவில் இந்த ஒவ்வொரு உறுப்பை கழுகுகிற போதும் என்னென்ன துஆக்கள் சொல்லித்தரப்பட்டுள்ளதோ அந்த துஆக்களை ஓதி ஒலு செய்வதுதான் மிகவும் நல்லதாக இருக்கிறது. ஒலு செய்து முடித்ததற்கு பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்ததஹிரீன வ ஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இந்த துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலுவை பரிபூர்ணமாக செய்து அதை தொழக்கூடியவர்களுக்கு ஏராளமான நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் முன்னால் மசாயில்களை போட்டிருக்கிறோம் ஒலு செய்வது சம்பந்தமாக. எனவே அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு உறுப்புகளை கழுகிற போதும் இந்த துஆக்களை ஓதி மனப்பாடம் செய்து இதை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த துஆக்களை ஓதி ஒலு செய்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.